கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 5வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 5. ஒருவர் படிக்கலாம். இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் காலை வேளையிலே உம்முடைய தூய திரு சமூகத்திலே உமது மக்களாக ஒன்றாக கூடி வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், சிறப்பாக இந்த ஞாயிறினையும் சண்டே ஸ்கூல் சண்டேவாக நாங்கள் அனுசரிக்கவும் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நல்ல கிருபையின் சூழலை எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் சத்திய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தவும், ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களது வாழ்விற்கு தேவையான நல் வழிகாட்டுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைபடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட இனிய சண்டே ஸ்கூல் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும், சிறப்பாக சண்டே ஸ்கூல் அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டிற்கான இந்த கருப்பொருளானது நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்பதாகும். ஐ ஆம் த ட்ரூ வைன், யூ ஆர் த பிரான்ச்சஸ், ஆர் தி வைன் அண்ட் த பிரான்ச்சஸ் என்பதை மையமாக கொண்டதாக இருக்கின்றது. திருமறையிலே அநேக படைப்புக்கு அடுத்த காரியங்கள் இடம்பெறுகின்றதாக இருக்கின்றது. ஆதியாகமம் துவங்கி ரெவலேஷன் வரைக்கும் நம்ம படித்தோன்னு சொன்னால், கிரியேஷனையும் படைப்பையும் படைப்பில் இருக்கக்கூடிய காரியங்களையும் தவிர்த்த ஒரு காரியத்தை திருமறை கற்பிக்கவில்லை. மாறாக இயற்கையும் இயற்கையின் பொருட்களும் அல்லது அவைகளில் இடம்பெறுகின்றவைகள் எல்லாம் நம்முடைய யதார்த்தமான உலக வாழ்விற்கும் ஆவிக்குரிய வாழ்விற்கும் எல்லா நிலைமைகளிலும் அவைகள் இணைந்து செல்லுகின்றவைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த மாநிலத்திலே நாம் வாழுகின்ற போது, இந்த மாநிலத்திலும் நம்முடைய இந்த புனே பட்டணத்தின் சுற்று வட்டாரங்களிலும் இருக்கின்ற மாவட்டங்களிலும் விளைவிக்கின்ற விளை பொருட்கள் என்பவைகள் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருக்கலாம். ஒருவேளை பூனா விட்டு கொஞ்சம் தள்ளி போனோன்னா நிறைய இடத்துல சுகர் கேன், அதாவது கரும்பு என்பது விளைவிக்கப்படுகின்றதாக இருக்கிறது. சில இடங்களில் பருத்தி காட்டன் கல்டிவேட் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் மகாபலேஸ்வரில் போனோன்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி அதிகமாக விளைவிக்கப்படுகின்றது. அந்த தோட்டத்தில் எல்லாம் இறங்கி ஸ்ட்ராபெரி பறித்து சாப்பிடலாம், ஆனால் பார்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் போய் அங்கெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் அதனுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான தாவரங்கள் வளருகின்றன. அவைகள் மக்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கின்றவைகளாக இருக்கிறது. அதுபோல இஸ்ரவேல் சமூகத்தில் அல்லது இயேசுவின் காலத்தில் இருந்த பாலஸ்தீனத்திலும் சரி, பழைய ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற கானான் தேசமாகிலும் சரி, இன்றைய நாட்களிலே, அதாவது ஆஃப்டர் 1947 என்று சொல்லுகின்ற ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு பின் வரக்கூடிய இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற தேசமாகிலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் திராட்சையும் அது சார்ந்த காரியங்களும் மிகவும் பிரதானமான இடத்தை பெறுகின்றவைகளாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின் முதல் பகுதி இந்த நாளுக்குரிய கருப்பொருளாக அல்லது சண்டே ஸ்கூல் சண்டையினுடைய இந்த கொண்டாட்டத்திற்கு தீமாக அமைகின்றது. அது நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்பதாகும். நல்ல ஒரு ஸ்கிட்டை அருமையான பிள்ளைகள் எனாக்ட் பண்ணாங்க. எப்படி கொடியோடு செடியோடு இணைந்திருக்க வேண்டிய கொடி சில சூழ்நிலைகளை கண்டு அல்லது சில சவால்களை கண்டு மூங்கிலோடும்
அல்லது ஆலமரத்தோடும் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு முற்படுகின்ற போது அதன் மூலமாக உண்டாகின்ற பின் விளைவுகளும், செடியிலேயே நிலைத்திருக்கின்ற கொடிகள் எவ்வளவு மிகுந்த பலனுள்ளவைகளாக மாறுகின்றவைகின்றது என்பதெல்லாம் இந்த அதாவது யோவான் 15வது அதிகாரமாகிய ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் எடுத்து கூறுகின்ற இறை செய்தியை நமக்கு முன்பதாக அவர்கள் நாடகமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். யோவான் நற்செய்தி நூல் திருமறையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற நற்செய்தி நூல்களிலிருந்து மிகவும் பிரத்யேகமான ஒன்றாக, அல்லது தன்னில் தானே அநேக தனி சிறப்புகளை உடையதாக இருக்கின்றது. திருமறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதியான நூல்கள் யோவான் நாள் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் பிரியமான சீடன், the beloved disciple of our Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் பிரிய சீடனாக கருதப்படுகின்ற யோவானால் எழுதப்பட்ட நூற்கள். அது யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே இருக்கின்றது. 3 நிரூபங்களை அவர் எழுதியிருக்கின்றார். இன்னும் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம், அப்போகாலிப்டிக்கல் லிட்ரேச்சர் என்று சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ரெவலேஷனும் அவரால் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. திருச்சபை ஒரு போராட்டமான, ஒரு துன்பமான சூழலிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த நூல்களெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக, ஆண்டவர் இயேசுவின் இதய துடிப்பை தன்னுடைய வாழ்வினில் அறிந்து உணர்கின்றவராக இருக்கக்கூடிய ஒரு சீடனாக செயல்பட்ட யோவானால் எழுதப்பட்ட நூற்களாக இவைகள் அமைகின்றது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் கடைசியாக இந்த மண்ணுலக வாழ்வினில் தன்னுடைய உயிரினை துறந்தவர் என்று கருதப்படுகின்றவர் யோவான் ஆவார். ஆக சுமார் 100ஆம் ஆண்டினில் அவர் இந்த நூற்களை எல்லாம் எழுதியிருக்கக்கூடும் என்பது திருமறையின் அறிஞர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதுவும் எபேசுவில் இருந்து அவர் இந்த நூற்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார். இன்னும் அநேக விதமான துன்பமான ஒரு சூழலையும், அதாவது விசுவாசத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிறழ்ச்சி, ஹெரசி என்பது வளர்ந்தோங்குகின்ற ஒரு காலத்திலே திருச்சபைக்கு தேவையான விசுவாச காரியங்களை, இறை போதனைகளை கொடுத்து தொடர்ந்து திருச்சபை வழிநடத்துகின்ற பணியிலே ஆண்டவர் அவரை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது அவருடைய எழுத்துக்களின் வாயிலாக வெளிப்படுகின்ற உண்மைகளாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பிற நற்செய்தி நூல்களில் இருந்தும், யோவான் எழுதிய நிருபங்கள் பிற நிருபங்களில் இருந்தும், யோவான் எழுதியிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷம் என்பது பிற நூற்களில் இருந்தும் வேறுபடுகின்ற ஒன்றாகவும் தன்னில் தானே அநேக தனி சிறப்புகளை உடையதாக இருக்கின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்தி நூல்களையும் நாம் படித்தோன்னு சொன்னால் அங்கே பிரதானமாக சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம். இல்லை, போன வாரத்தில் கூட நம்முடைய காஸ்பல் ரீடிங்கில் பரலோக ஆண்டவர் இயேசுவின் மலை பிரசங்கத்திற்கு அடுத்த காரியங்களை எல்லாம் நாம் அதில் படிக்க கேட்டோம். ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தி நூலை நம்ம படித்து பார்த்தோன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகின்ற அந்த தீம் அல்லது அந்த கருப்பொருள் மிகவும் சுருக்கமான இடத்தையே அது பெறுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால் அப்போ அவருடைய பார்வையினில், அவருடைய எழுத்துக்களில் வேறு சில காரியங்கள் பிரதானமானவைகளாக இடம்பெறுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அது கடவுள் யார் என்பதையும், கிறிஸ்து யார் என்பதையும், தூய ஆவியானவர் யார் என்பதையும் தத்துவார்த்த ரீதியாகவும் அன்றைக்கு திருச்சபை சந்தித்த பல்வேறு விதமான சவால்களின் நடுவினிலே ஆண்டவருக்கு சான்று பகர்வதற்கு தேவையான காரியங்கள் எவையவைகளோ அவைகளெல்லாம் அவர் இங்கே கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். சிறப்பாக இந்த 15வது அதிகாரத்திலே நாம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அதற்கான ஒரு பெரிய பின்னணியானது யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து துவங்குகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மேல் வீட்டறை அனுபவத்தின் தொடர்ச்சியாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு லெங்தி டிஸ்கோர்ஸ் என்று நாம் கூறலாம். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய உரை என்பது எவ்வண்ணமாக அவருடைய பாடுகளின் நடுவினிலே தன்னுடைய சீடர்களை தன் மீது கொண்டுள்ள விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதற்கு தேவையான இறை வார்த்தைகளை அவர் எடுத்து கூறுகின்றவராக இருக்கின்றார். இன்னும் இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது
ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து சொல்லுகின்ற ஐ ஆம் சேயிங்ஸ் 7 ஐ ஆம் சேயிங்ஸினை ஆண்டவர் யோவான் நற்செய்தி நூலிலே குறிப்பிடுகின்றவராக இருக்கின்றார். அதிலே கடைசியாக வரக்கூடிய ஐ ஆம் சேயிங் தான் இந்த திருவார்த்தையாக இருக்கின்றது. நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகின்ற ஐ ஆம் சேயிங் என்பது இந்த நாளுக்குரிய சிந்தனையாகவும் அமைகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த தீம் அல்லது இந்த வசனம் வலியுறுத்துகின்ற காரியங்கள் எவை எவை என்பதை மிகவும் சுருக்கமாக 3 காரியங்களாக உங்கள் முன்பே நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் இங்கே சிந்திக்கின்ற போது இங்கே திராட்சை என்பது பிரதானமான ஒரு இடத்தை பெறுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை 1வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதாவது ஃபாதர், சன் and the believers என்று சொல்லுகின்ற நிலைமை அல்லது the disciples. ஆண்டவர் நேரடியாக தன்னுடைய சீடர்களோடு அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். அவர்களுக்கு இறை வார்த்தைகளை அவர் எடுத்து கூறுகின்றார். ஒருவேளை 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், இன்னும் நீங்கள் அந்த சூழலை அதிகமாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும். 14வது அதிகாரம் 1 யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி 12வது வசனத்திலே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் இயேசு 13வது அதிகாரத்திலே மேல்வீட்டறையின் காரியங்களை செய்து தன் கலங்கி நிற்கின்ற சீடர்களுடைய இருதயங்களை திடப்படுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே கூறுகின்ற இறை வார்த்தை தான், நான் மெய்யான திராட்சை செடி. அப்படி என்று சொல்லுகின்ற போது, ஒருவேளை இந்த திருமறையின் அறிஞர்கள் கூறுகின்ற போது, இந்த மேல்வீட்டு அறையிலே ஆண்டவர் இந்த பஸ்காவிற்கு அடுத்த காரியங்களை செய்து இந்த பெரிய ஒரு உரையை ஆற்றுகின்ற போது அவருடைய ஜன்னல்கள் எல்லாம் திறந்திருந்திருக்கும். அந்த இடத்துல அநேக திராட்சை செடிகள் வளர்ந்து கனிகளை கொடுக்கின்ற ஒரு நேச்சுரல் என்வாரான்மெண்ட் என்பது இருந்திருக்கக்கூடும். ஆண்டவர் அதை கண்டு தன்னுடைய சீடர்களுக்கு இந்த இறை வார்த்தைகளை எடுத்து கூறியிருக்கலாம் என்றும் கருதுகின்ற இறையியலாளர்களும் உண்டு. எனினும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வினில் இந்த திராட்சை செடிகள் அல்லது கொடிகள் என்பவைகள் வேறு பிரிக்க இயலாத ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய வரலாறு திராட்சை செடியை வச்சு நம்ம படித்தோம்னு சொன்னால் திருமறையில் நம்ம பழக்க முடியும். அதாவது ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நாம் வருகின்ற போது அங்கே நோவா புதிய ஒரு உடன்படிக்கைக்குள்ளதாக, அதாவது பழைய உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு ஒரு புதிய உலகம் துவங்குகின்ற போது அவர் பயிரிடுகிறவர் ஆனார். அவர் பயிரிட்டது என்னன்னு சொல்லும்போது திராட்சையை அவர் பயிரிட்டார் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் அங்கே இடம்பெறுகின்றதை நாம் காண முடியும். படிக்கலாம். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தின் 20வது வசனம். சரி, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினார். ஆக திராட்சை என்று சொல்லுகின்ற போது அது நாட்டப்படுகின்ற ஒன்றாக, அல்லது தன்னாலேயே காட்டு திராட்சை வந்து நிச்சயம் தன்னாலே வளர்ந்து வரும். ஆனால் இது பயிரிடப்பட்ட ஒரு வகை என்று சொல்லுகின்றதை திருமறை வெகுவாக அல்லது அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து முற்பிதாக்களினுடைய வாழ்வினிலே அவருடைய பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிக்கின்ற போது யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் கானான் தேசத்தை அவர்கள் வேவு பார்க்க செல்லுகின்ற போது அவர்கள் சுமந்து வருகின்ற திராட்சை குலைகள் ரெண்டு பேர் கம்புல ஒரு திராட்சை குலையை சுமந்துகிட்டு வரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த தேசம் வளமான ஒரு தேசம் என்று சொல்லுகின்ற நிலைமையினிலே அவர்கள் அதை சுமந்து வருகின்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவது திருமறையிலே இடம்பெறுகின்ற சிறப்பான செய்திகளாக இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அதாவது எண்ணாகமம் 13வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது
நம்பர்ஸ் 13. அதில் 23வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி சுமந்து கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திரு பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கு அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அப்படின்னு சொன்னா, இந்த ஹார்வெஸ்டிங் ஆஃப் திஸ் கிரேப் என்று சொல்லுவது இறைமக்களுடைய வரலாற்றில் திராட்சை சார்ந்த ஒரு பெரிய அடையாளத்தை அவருடைய வாழ்வினிலே ஏற்படுத்தி கொடுக்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது 40 நாள் சென்று அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்து மோசே கிட்ட அவங்க வந்து சொல்லுகின்ற போது 26வது வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கின்ற போது தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. We understand that and we affirm that this is a nation where milk and honey flows because of these fruits what we carry to you. நாங்கள் உங்கள் மத்தியிலே இந்த சமூகத்தின் நடுவினிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த கனிகள் இதற்கு அடையாளமாக இருக்கின்றது, அத்தாட்சியாக இருக்கின்றது. இந்த தேசம் ஆண்டவரால் பராமரிக்கப்படுகின்ற தேசம், இந்த தேசம் ஆண்டவரால் கனிகளை விளைவிக்கின்ற தேசம், இந்த தேசம் திராட்சைகளை உற்பத்தி செய்கின்ற தேசம் என்று சொல்லுவதை இங்கே எண்ணாகமத்திலே நாம் படிக்கின்றோம். ஆக இதை தொடர்ந்து இறைமக்களோடு இந்த ஒரு உவமானம் என்று சொல்லுவது இணைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை தமிழகத்தில் நம்முடைய தேசத்தை சொன்னோன்னு சொன்னால் சேர சோழ பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி முக்காலத்தில் 3 பேரரசுகள் இருந்ததுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான விளைபொருட்களை அவைகள் கொடுக்கின்றவைகளாக இருக்கும். ஒருவேளை தஞ்சைன்னு சொன்னோன்னு சொன்னால் அங்கே நெல் அதிகமாக விளைவிக்கும். ஒருவேளை நாஞ்சில் நாட்டில் நெல் அதிகமாக, நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் நெற்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இடங்கள். இன்னும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கு ஏற்ப அந்தந்த இடத்துல வளரக்கூடிய தாவர வகைகளின் அடிப்படையிலே அவருடைய வாழ்வு என்பது இணைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதையெல்லாம் நாம் காண்கின்றோம். இங்கே இறைமக்களாகிய இஸ்ரவேலரை திருமறை அடையாளப்படுத்துகின்ற போது திராட்சையோடு அவர்களை அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த நாளுக்குரிய முதலாவது திருமறை பகுதியினிலே நாம் படிக்க கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே என்று ஆண்டவர் இங்கே இறைமக்களாகிய இஸ்ரவேலரை திராட்சையோடு அடையாளப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒரு வளம் நிறைந்த தேசத்தை ஆண்டவர் இறைமக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து கொடுத்திருக்கின்ற போது அந்த தேசத்திலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்வும் அத்தகைய வளம் நிறைந்த ஒன்றாக அமைய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இன்னும் திருமறையிலே நாம் படிக்கின்ற போது அநேக இறை வார்த்தைகள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இன்னும் சங்கீதத்தின் அநேக சங்கீதங்கள் இந்த திராட்சை சார்ந்த இறை வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களோடு இணைத்து ஒப்புமைப்படுத்தி பேசுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் எதை அதனிடத்திலிருந்து எதிர்பார்த்தாரோ அவைகளை இழந்து போன ஒரு சூழலில் ஆண்டவர் இயேசு மீண்டுமாக கூறுகின்றார், நான் மெய்யான திராட்சை செடி, ஐ ஆம் த ட்ரூ ஒயின். ஆக ஆண்டவர் இயேசு இங்கே நெடிய ஒரு வரலாற்று பின்னணியத்திலே இறைமக்களிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்த்தவைகளை அவர்கள் செய்ய இயலாதவர்களாக இருக்கின்ற ஒரு சூழலில் தானே அதை செய்கின்றவராக, தான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவில் வருகின்ற ஒரு பெரிய காரியம் இந்த திராட்சை செடி அல்லது அவருடைய வாழ்வோடு அது இணைந்த ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம்.
ஆக இங்கே முதலாவது நாம் சிந்திக்கின்ற போது 5வது வசனத்தை மையமாக கொண்டு, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகின்ற போது இங்கே ஒரு உறவினை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ரிலேஷன்ஷிப், திராட்சைக்கும் கொடிக்கும் இடையில என்னது இருக்கு? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கின்றது. ஒருவேளை இன்னைக்கு நடந்த இந்த நாடகத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு கொடி, சில கொடிகள் அதோடு இணைந்து நின்றது, செடியோட அதனுடைய உரையாடல்கள் எல்லாம் நன்றாக இருந்தது, அவைகள் கனிகளை கொடுக்கின்ற ஒரு அளவிற்கு வந்தது. சில கிளைகள் அதிலிருந்து கொஞ்சம் விலகி போகிறது மாதிரி ஆனது, தங்களை தாங்களே துண்டித்து கொண்டது, அது வாடி போனது அல்லது வதங்கி போனது என்பதெல்லாம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது. ஆக திராட்சையும் கொடிகளும் என்று சொல்லுகின்ற போது இணைந்து வாழுகின்ற ஒரு உறவு நிலையை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு சொன்னால், எப்படி இணைந்து செல்லுதல் இல்லையா? வயலில் உழணும்னு சொன்னாக்கி 2 மாடு பூட்டினா 2 மாடும் நுகத்தை சுமந்துக்கிட்டு இணையாக சென்றால் தான் வயலை நல்லபடியாக உழ முடியும். இல்லை ஒரு மாடு முன்னையும் ஒரு மாடு பின்னையும் போச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி தான் அந்த உழுகின்ற அனுபவங்கள் என்பவைகள் இருக்கும். அதுபோல உறவுகளிலே ஒரு இணக்கம், இணைந்து செல்லுதல் என்று சொல்லுவது மிக அவசியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே அதற்கு ஒப்புமையாக ஆண்டவர் இயேசு இந்த திராட்சை செடியையும் திராட்சை கொடியையும் இணைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 5வது வசனத்தில் நீங்கள் கொடிகள் என்று கூறுகின்றார். ஆக ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்வினை இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வினில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இந்த சண்டே ஸ்கூல் சண்டேவை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற போது, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்க குடும்பங்களிலே தந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கிறிஸ்துவில் இணைந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை உண்டாக்க வேண்டியது திருச்சபையினுடைய பொறுப்பு, சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் பொறுப்பாளருடைய பொறுப்பு, இன்னும் பெற்றோருடைய பொறுப்பு அல்லது கிறிஸ்தவ சமூகத்தினுடைய பொறுப்பாக அமைகின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் இணைந்து வாழச் செய்வது என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றது. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் படிக்கின்ற போது இன்மீ 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 என்று ஆண்டவர் அநேக இடத்திலே கூறுகின்றதை நாம் படிக்க முடியும். என்னில் என்னில் என்னில், இன் கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட், இன் ஜீசஸ் இன் ஜீசஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற இறை வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக பவுலப்போஸ்தலனுடைய இறையியலிலே அது ஒரு பிரதானமான இடத்தை பெறுகின்றதாக இருக்கின்றது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்வு மறைந்திருக்கின்றது. இன் ஹிம் அவர் லைஃப் இஸ் ஹிடன், ஆண்டவருக்குள்ளதாக நம்முடைய வாழ்வு மறைந்திருக்கின்றது. இன் ஹிம் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அநேக இறை வார்த்தைகளை இறையியல் சார்ந்த நிலைமையிலே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். இங்கே யோவான் வலியுறுத்துகின்ற போது நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்குள் இருக்கின்றது. ஆகவே நாம் அவரில் இணைந்து வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆகவே இன்று இந்த திராட்சையை ஓமானமாக கொண்டு இயேசுவானவர் திராட்சை செடியாகவும் நாம் அனைவரும் அவருடைய திராட்சையின் கொடிகளாகவும் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய உறவு நிலை இந்த நாளினிலே ஆண்டவரோடு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். திராட்சை செடி இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன இருக்கணும்? கிளை இருக்கணும். கிளை இல்லைன்னு சொன்னால் அதில் உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் அதனுடைய ஸ்டெம்ஸை பார்க்கும்போது அதனுடைய கலர் எப்படி தான் காட்டும்? காஞ்சி போன கலர் போல தான் இருக்கும். வெயில் அடித்து அது சுக்கு நூறாக காஞ்சி நிற்கிறது போல தான் தூரத்தில்னு பார்த்தா தெரியும். ஆனால் உண்மையிலேயே அதில் சின்ன சின்ன கிளைகள் பச்சை தன்மையோடு தென்படுகின்ற போது அதில் ஒரு உயிரோட்டம் இருக்குது அப்படின்ட்டு உள்ளது தெரிய வரும். அதுபோல் இந்த கிளைகள் இந்த செடிக்கு கிளைகளும் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஒன்றுக்கொன்று இணைந்து அதனுடைய தன்மையை, அதனுடைய வாழ்வினை மேன்மைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த செடி தான் கிளைக்கான உயிரோட்டத்தை கொடுக்கின்றது என்பது அங்கே முக்கியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான்
5வது வசனத்தினுடைய பிந்தைய பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகின்ற போது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்ம அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம், இது ஒன்றும் வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையினில் மக்கள் வளரலாம். ஒருவேளை இன்னைக்கு உலகம் கூட அதை தான் அநேக நேரத்தில் ஊக்குவிக்கும். ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லெக், உன்னுடைய சொந்த காலில் நில்லு, உன்னுடைய சொந்தத்தில் இது பண்ணி காமி அப்படின்னு சொல்லுகின்ற காரியங்களை சொல்லும். இட் இஸ் வெரி குட், வெல் அண்ட் குட். தனிமையாக நின்று வளருவது நல்லது தான். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த உலகினில் இயங்குகின்ற ஒரு இயக்கம் என்று சொல்லுவது தனித்து இயங்குகின்ற ஒன்று அல்ல, மாறாக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு. கடவுளுடைய படைப்பே அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றின் தொடர்ச்சியாக இன்னொன்றாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா சிற்றுயிராயினும் சரி, பேருயிராயினும் சரி, உயிர் உள்ளவைகளாயினும் சரி, உயிர் இல்லாதவைகளாயினும் சரி, எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டே இந்த உலகினில் இயங்குகின்றவைகளாக இருக்கின்ற போது, மனிதன் மாத்திரம் என்ன நினைக்கான்னு சொன்னால், ஒன்றுமே எனக்கு தேவையில்லை, நான் மாத்திரம் தனியாக வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் உணர்கின்றவர்களை நாம் பார்க்கின்றோம். அது அநேக விதமான பிரச்சனைகளுக்கு மக்களை கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது. சிறுவர்கள் தங்களுடைய வாழ்வினிலே எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் அவர்களை தவறான பாதையிலே கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது. வாலிபர்கள் தவறான தீர்மானங்களை தங்களுடைய வாழ்விலே சுயம் சார்ந்து மேற்கொள்ளுகின்ற போது அது அவர்களை தவறான பாதைகளுக்கு கொண்டு செல்லுகின்றதாக இருக்கின்றது. குடும்பங்கள் தவறான தீர்மானங்களை சுயம் சார்ந்து மேற்கொள்ளுகின்ற போது, அதாவது இணைந்து செயல்பாடு இல்லாமல் தனித்துவம் என்று சொல்லுகின்ற என்பது மேலோங்குகின்ற போது அது வாழ்விற்கான அழிவுகளை கொண்டு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நம்முடைய இந்திய சமூகத்திலும் நம்முடைய சமூகத்து வாழ்வினிலும் நாம் அனுதினமும் காண்கின்ற காட்சிகளாகவே அவைகள் இருக்கின்றது. ஆனால் திருவார்த்தை நமக்கு தருகின்ற போதனை என்று சொல்லுகின்ற போது ஆண்டவரில் இணைந்து வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றது. பிகாஸ் இன் ஹிம் வி ஹவ் லைஃப். அவருக்குள் நம்முடைய ஜீவன் என்பது ஒளிந்து இருக்கின்றது. அவரால் நாம் ஜீவன் ஊட்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அவரிலிருந்து பெற வேண்டிய ஜீவனுக்கு அவரை சார்ந்து நாம் வாழ்தல் என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே திராட்சை என்பதை ஒருவர் ஏற்படுத்துகின்ற போது அதனிலே அநேக எதிர்பார்ப்புகள் என்பது இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புகளை அது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதன் திராட்சையினை சுத்தம் செய்தல் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் 4வது வசனத்தையும் நாம் படித்தோம் என்று சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 6வது வசனத்திலே, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அடுத்தது 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆக இங்கே மேலும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த எதிர்நோக்கினை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு 2வது வசனத்திலே, என்னில் கனி கொடாதிருக்க கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். The Lord disciplines or the Lord prunes. ஆக ஒரு செடியை நட்டா மாத்திரம் போதாது, திராட்சைக்கு அதை பக்குவமாட்டு பேணி நர்ச்சரிங் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நமக்கு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சண்டே ஸ்கூல், அதாவது மெதடிஸ்ட் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் ஒரு கமிட்டியுடைய பேர் கிறிஸ்டியன் நர்ச்சரிங் இல்லையா? அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. சண்டே ஸ்கூலோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி. ஆக எவண்ணமாக பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்கேற்ற விதத்திலே பேணி வளர்த்தல், நர்ச்சரிங், பேணி வளர்த்தல். ஏனாதானோன்னு வளர்க்கறது இல்லை, சிரத்தையான கவனம் கொடுத்து பேணி வளர்க்கிறது. சின்ன பிள்ளைய எப்படி தாய் தேவையை அனுசரித்து, பேச தெரியாத பிள்ளைக்கும் அதனுடைய அழுகையை வைத்தும்
அதனுடைய செயல்பாடுகளை வைத்தும் அதனுடைய உணர்வுகளை புரிந்து அந்த பிள்ளையை பேணி வளர்ப்பதை போல ஒவ்வொரு பிள்ளையையும் பேணி வளர்க்கின்ற ஒரு பொறுப்பை ஆண்டவர் திருச்சபையின் வாழ்வினிலே தந்திருக்கின்றார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற போது அவர் கனிகளை கொடுக்கின்ற கொடிகளை சுத்தம் பண்ணுகின்றவராக இருக்கின்றார். ப்ரூனிங் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த திராட்சை நடும்போது அதனுடைய நிலத்தின் தன்மைக்கேற்ப அது வேகமாக வளரும். ஆனால் வளரும்போது அந்த கார்டனருக்கு ஒயின் ப்ரெஸ்ஸருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்பது அங்கே இருக்கிறது. எந்த செடியில் வளரக்கூடிய இதில் எந்த கொடியை பயனுள்ள கொடியாக வளர விட வேண்டும், எதை கட் பண்ண வேண்டும்னுட்டுள்ளது அந்த கார்டனர் தான் டிசைட் பண்ணுகிற ஒரு ஆட்டு இருக்கிறார். அடுத்தது அந்த கொடி வளர்ந்து வந்தாலும் அதனுடைய இலைகள் வளர்ந்து பெருசாயிட்டு அது கனி கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கின்றார், அதனுடைய இலைகளையும் அவர் கட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டு இருக்கின்றார். ஆக கனி கொடாத கொடியையும் கட் பண்ணப்படுது. எந்த கனி கொடுக்குதோ, எந்த கொடி கனி கொடுக்குதோ அதனுடைய கொடியில் வரக்கூடிய காரியங்களும் என்ன செய்யப்படுகின்றது, அவைகள் கத்தரிக்கப்படுகின்றவைகளாக இருக்கின்றது, அல்லது அவைகள் சிக்ஷைக்கு உட்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது, டிசிப்ளின் பண்ணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக சண்டே ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வரும்போது பிள்ளைங்களை சீர்திருந்த செய்கின்ற இடம். பிள்ளையானுடைய இருதயத்தில் என்னது இருக்கும், மதியினும் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு அகற்றும். தகப்பன் தண்டியாத பிள்ளை உண்டோ? இன்னைக்கு பிள்ளைகளை திட்டக்கூடாது, தண்டிக்கக்கூடாது, உன் மனம் போல நீ போ அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த மனம் போல நடக்கும். ஆகவே தான் ஏசாயா 5வது அதிகாரத்தை படித்து பாருங்க. இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் என்னத்தை செய்யாமல் விட்டேன், ஏன் இந்த திராட்சை தோட்டம் நான் எதிர்பார்த்த பலனை தரையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே தனக்குள் வியாகுலம் கொண்டு இறை சமூகத்தை பார்த்து கேட்கின்றார். ஆகவே ஒன்று செய்கின்றார், நான் இதுவரை எவ்வளவு பாடுபட்டு உன்னை பராமரிச்சனோ எல்லாத்தையும் உன்னை விட்டு நீக்கி விட்டுறேன். யூ ஆர் ஓப்பன் நவ், நோ மோர் வால்ஸ், நோ மோர் காட்ஸ், நத்திங், யூ கேன் லிவ் ஆன் யுவர் ஓன். இன்னைக்கு வாசித்தோம், மாறி மாறி வாசிக்கப்பட்ட சங்கீதம். காட்டுப்பன்றி உள்ளே எல்லாத்தையும் உழன்று போட்டது, எல்லாத்தையும் பீறி போட்டது, என் திராட்சை தோட்டம் பாழாகி போச்சுன்னு சொல்லி சங்கீதக்காரன், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று கேட்கின்றார். ஆக விசாரிப்பு அற்ற ஒரு தோட்டமாக திராட்சை தோட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது பலனை தர இயலாது. திராட்சை தோட்டம் விசாரிக்கப்படுகின்ற போது அங்கே கண்டிப்பாக என்னது இருக்கும், சிக்ஷைகள் என்பது இருக்கும். அது சிலருக்கு ஏற்கும், சிலருக்கு ஏற்காது. சில பிள்ளைங்களுக்கு கடினமான வார்த்தைகளை சொல்றது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனாலும் சொல்ல வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். கொடுக்க வேண்டிய இடத்துல காரியங்களை சரியாக கொடுத்து வழி நடத்தினா தான் பிள்ளைங்களை சரியான பாதையில் கொண்டு வர முடியும். ஆகவே தான் எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன்னு சொல்லுகின்றார், சிக்ஷை இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாம் வேசியின் பிள்ளைகளாய் மாறி இருப்போம்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். If the Lord is not disciplining us, we would have become illegitimate children. ஆக legitimate children-ஆக இருக்கணும்னு சொன்னால் I have a authority over you, though you are given as a gift to me. ஒரு பரிசாக பிள்ளைகள் குடும்பங்களிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் பெற்றோரின் அதிகாரம் என்பது பிள்ளையின் மீது செயல்படுத்தப்படுகின்ற போது ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை தங்களுடைய கரங்களிலே கொடுத்தாரோ அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பாத்திரங்களாக, கருவிகளாக அவர்களை வளர்த்தெடுக்க முடியும். அதை திருச்சபை இந்த உலகிற்கு அல்லது திரு சமூகத்திற்கு, திருச்சபைக்கு சொல்ல இயலக்கூடிய நிலைமையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வண்ணமாக வளர்த்தெடுக்கின்றோம், அவர்களை சிக்ஷைக்கு உட்படுத்துகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டா? சிக்ஷையை பாசிட்டிவாட்டு பிள்ளைங்க எடுத்துக்கொள்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை நம்ம ஊட்டி வளர்க்குறோமா? இல்லைன்னு சொன்னால் பெற்றோரே என் பிள்ளைய நீ அப்படி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லுகின்ற நேர்மறையான ஒரு எதிர்ப்பை உண்டாக்குகின்ற குணநலன் உடையவர்களாக பெற்றோராகி நாம் இருக்கின்றோமா என்பதையும் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பது மிக அவசியமானது. When we hear the word of God, are we obeying to the word of God or we are reacting to the word of God? கடவுளுடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது நம்ம வார்த்தைக்கு ஒபே பண்ணோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும், பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்.
ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது நம்ம கடவுளுடைய வார்த்தையை எதிர்க்கிறவர்களாக இருந்தோன்னு சொன்னா, ரியாக்ட் பண்ணோன்னு சொன்னா, எதிர்மறையான விளைவுகள் பிள்ளைகளுடைய வாழ்விலே வருவதை நாம் காண முடியும். ஆக அத்தகைய ஒரு அனுபவம் அல்ல, மாறாக ப்ரூனிங் என்பது மிக அவசியமானது. அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற இறை நோக்கத்தை நம்முடைய வாழ்வினில் நிறைவேற்ற வல்லது என்கின்ற ஒரு தெளிந்த மனப்பான்மை நம்முடைய வாழ்விற்கு அவசியமானதாக இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, திராட்சை செடியும் திராட்சை கொடியும் என்று சொல்லுகின்ற போது அது கனி நிறை வாழ்விற்கான ஒரு தேவையாக இருப்பதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக நாம் படிக்கின்ற போது இங்கே 8வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். If you produce much fruit, my father will rejoice over you and you will be my disciple. ஆண்டவருடைய டிசைபிள்னு சொல்லி நம்மளை எதுதான் அடையாளப்படுத்தி காட்டும்? நான் எப்படிப்பட்ட திராட்சை செடியுடைய ஸ்டெம்பா இருக்கிறோம் பாரு, நான் எவ்வளவு கிளைகளை பச்சை பசேல்னு இருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்றதை காட்டாது. மாறாக வாட் இட் ப்ரொடியூசஸ், அது எதை விளைவிக்கின்றது என்பதுதான் அந்த சீடத்துவத்தை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நல்ல கனிகளை கொடுக்கின்ற அனுபவம் என்பது மிக அவசியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்கின்ற போது நல்ல கனிகளை நாம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்தில் அவர் ஒரு புலம்பல் பாடுகின்றார். நான் உன்னை நற்குல திராட்சை செடியாட்டு நாட்டினனே, நீ எனக்கு ஆகாத கொடியாய் போனது என்ன என்று சொல்லி அவர் மனம் நொந்து புலம்புகின்ற ஒரு அனுபவத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அல்ல, மாறாக நற்குல திராட்சை செடியாக நாட்டப்பட்டவர்கள் நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் இந்த நாளுக்குரிய நிருப பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது அங்கே ஆவியின் கனியை குறித்து அவர் பட்டியலிடுகின்றார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை 23வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி ஆவியின் கனியை பட்டியலிடுகின்றார். அதற்கு மேலே சொல்லும்போது மாம்ச கனிகள் அல்லது மாம்சத்தின் கிரியைகள் என்பவைகளை அவர் வலியுறுத்துகின்றார். ஆக இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னா இந்த ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்கின்றவர்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். ரியலி யூ வில் லிவ், பட் வாட் யூ வில் ப்ரொடியூஸ், அது ஷார்க், சரீரம் சார்ந்த மாம்சம் சார்ந்த காரியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கும். ஆக நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்வா அல்லது கிறிஸ்துவுக்கு புறம்பான ஒரு வாழ்வா என்பது இந்த நாளுக்குரிய ஒரு சிந்தனையாகவும் அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்வு கனி நிறை வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். 16வது வசனத்திலும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இன் ஆர்டர் டு மேக் டிசைபிள்ஸ். நல்ல கனி கொடுக்கவங்களா இருந்தோம்னா நல்ல டிசைபிள்ஸை நம்ம உருவாக்குவோம். அதன் மூலமாக இன்னும் டிசைபிள்ஸ் மல்டிப்ளை ஆவாங்க. ஸோ அதே போல ஒரு திராட்சையும் திராட்சை கொடிகளும் என்பதை போல இயேசுவில் இணைந்த கொடிகளாக அவரில் நிலைத்திருக்க, அவரோடு இணைந்து வாழ, இன்னும் அவரால் சிட்சிக்கப்படுகின்ற அல்லது அவரால் சீர்படுத்தப்படுகின்ற ஒரு வாழ்வின் அனுபவமுடையவர்களாக, இன்னும் அவருக்காக நற்கனிகளை கொடுக்கின்ற ஒரு அனுபவமுடையவர்களாக தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.